லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் Luke's Gospel, chapter 17. 32ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is going to come very soon. லோத்தின் மனைவி சோதோமை விட்டு ஓடினது போல நாமும் இந்த பூமியை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். And as Lot's family, they ran out of Sodom Gomorrah, we are also have to run out of this world. நம்முடைய காலத்தில் தான் இயேசு வரப்போகிறார் என்று எடுத்து காட்டும்படியாக எத்தனையோ சம்பவங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. And it is only in our time the coming of the Lord Jesus will be. There are so many signs and things are happening around. இயேசுவுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று காட்டும்படியாக இயற்கையில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. To prove, to show that the coming of the Lord Jesus very soon, there are many changes that is happening in nature. விண்வெளியில் இயேசுவுடைய வருகையின் அடையாளங்களை காண்கிறோம். And in the space we see the signs of the coming of the Lord Jesus. இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களில் இயேசுவுடைய வருகையின் அடையாளங்களை பார்க்கிறோம். The events that is happening in the land of Israel that shows the coming of the Lord Jesus. தேசங்களில் நடக்கிறதான சம்பவங்களில் இயேசுவுடைய வருகையின் அடையாளங்களை பார்க்கிறோம். The incidents that is happening around the many nations, we can see the signs of the Lord's coming. சமுதாயங்களில் வந்து கொண்டிருக்கிற மாற்றங்களில் இயேசுவுடைய வருகையின் அடையாளங்களை பார்க்கலாம். The changes that we see in the society, it speaks of the coming of the Lord Jesus. மனுஷனுக்குள் கெட்டு போகிறதான சுபாவத்தின் மூலமாக இயேசுவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். To the corruptible nature, character of a man that is happening in him, we can see the signs of his coming. அரசியலில் உண்டாகும் மாற்றங்களை பார்க்கும்போது இயேசுவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். When we see the political changes that is happening around, we can see the signs of the Lord's coming. விஞ்ஞான முன்னேற்றத்தின் மூலமாக இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் என்று அறிந்து கொள்ளலாம். Through scientific advancements, we can see the signs of the Lord's coming. இது எல்லாவற்றுக்கும் மேலாக, above all this, நமக்கு மிகவும் சமீபமான ஒரு அடையாளம் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் என்பதற்கு, the very closer sign that for the coming of the Lord Jesus is, இயேசுனுடைய வருகை சமீபமா இருப்பதற்கு நாமே ஒரு அடையாளமா இருக்கிறோம். And for the coming of the Lord Jesus, for the sign of his coming, we ourselves are a sign. ஆகையால் ஒரு எச்சரிப்பாக 26ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை இயேசு அவர் இரண்டாம் முறை வரும்பொழுது எப்படியெல்லாம் இந்த பூமி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லித் தருகிறார். And as a warning for the coming of the Lord, of his second coming, right from verse 26, Jesus explains what will be the situation of the world then. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க கூடாது என்று அறியும்படியாக 3 குறிப்புகளை இந்த வேத பகுதியிலிருந்து எடுக்க விரும்புகிறேன். And from this portion of the Bible, as a lesson that we have to learn, I like to share 3 things of how we should, or what not to do and what to do. 27ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். Let's read verse 27 first. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அடுத்த வசனம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இயேசு மறுபடியுமாய் வரப்போகிற அந்த காலத்தை பற்றி சொல்லும்படியாக நோவாவின் காலத்தில் இப்படி நடந்தது, லோத்தின் காலத்திலும் இப்படி நடந்தது என்று இப்பொழுது வாசிக்க கேட்டோம். And we heard the verses being read, how the days will be at the coming of the Lord Jesus. Jesus explained what happened in the days of Noah and in the days of Lot. நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும், in the days of Noah and in the days of Lot, பயங்கரமான பாவங்கள் நடந்தது. there are terrible sins that was committed. பயங்கரமான பாவங்கள். It is terrible, grievous sins. எடுத்து சொல்ல முடியாத பாவங்கள். That sins that could not be explained. வாய் திறந்து சொல்ல நாம் கூச்சப்படுவோம், அவ்வளவு பயங்கரமான பாவங்கள். It will be embarrassing even to say it through our mouth. ஆனா அந்த பாவங்களை இயேசு இந்த லிஸ்ட்ல சொல்லவே இல்லை. But God did not, Jesus did not list those sins in these verses. நான் வரும்பொழுது பூமியில சில கெட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லும்படியாக, and so that he might say, when I am about to come, such evil things will happen in the land. நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போல, லோத்தின் காலத்தில் சம்பவித்தது போல
என்னுடைய நாட்களில் சம்பவிக்கும். And he said, as it happened in the days of Noah, as it happened in the days of Lot, it will happen in the days of my coming. நோவாவின் காலத்தில் பூமியில் ஒரு பெரிய அழிவு வந்தது. And in the days of Noah, there was a terrible destruction that happened in the earth. லோத்தின் காலத்தில் 4-5 பட்டணங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வந்தது. In the days of Lot, there was terrible destruction for 4 or 5 cities. அப்ப அந்த நாட்களில் அந்த அழிவு வருவதற்கு முன்பாக ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ நான் வருவதற்கு முன்பாக ஜனங்கள் அப்படியே இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And God says, as the people were then in those days before the destruction, so also people will be before my coming. அவர்களுடைய பாவங்களை பாருங்கள். See their sins. அவர்கள் புசித்தார்கள், They ate, குடித்தார்கள், they drank, கல்யாணம் பண்ணினார்கள், they gave in marriage, அவர்கள் வாங்கினார்கள், they bought, விற்றார்கள், they sold, கட்டினார்கள், they built, நட்டார்கள். they planted. இதெல்லாம் பாவமா? Are these our sin? இதெல்லாம் நோவாவின் காலத்தில் மட்டும்தான் பண்ணாங்களா? Did they ever do only in the days of Noah? இது லோத்தினுடைய நாட்கள் மட்டும்தான் நடந்ததா? Did they do only the days of Lot? இயேசு வருகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணுவாங்களா? And is it that before the coming of the Lord Jesus, only few days before will they marry? கல்யாணம் என்று நடக்கிறதுனால தான் நாம் இங்க இருக்கிறோம். And because something marriage is happening, we are here. கல்யாணம் பண்றது ஒரு தப்பா? Is it a sin to marry? புசிப்பது குடிப்பது ஒரு தப்பா? Is it a sin to eat and drink? நான் வரதுக்கு முன்னாடி ஜனங்களாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. அது என்ன அது? And but Jesus said, before my coming, people will be like this. What is the meaning of it? ஏன் அவசியமான சாதாரணமான காரியங்களை ஆண்டவர் ஒரு பாவத்தை போல எடுத்து காட்டுகிறார்? Why did Jesus is taking out and explaining something that is ordinary and something that is normal? இன்றைக்கு நடக்கிறதான ஒரு தீமை இதுதான். The evil that is happening today is this. இங்கிலீஷ்ல மெட்டீரியலிசம், அதாவது இந்த பூமியோடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மட்டும் ஈடுபடுவது, அதுக்காக சர்ச்சுக்கு வருவது, அதுக்காக தேவன் அணுகுவது, அதுதான் இந்த கடைசி நாட்களின் சம்பவங்கள். And events in these last days, it is something called materialism. We just only think about it, we just work and just do things only for the sake of it. இயேசு வருகிறதை பற்றி பூமியில் உள்ள யாருக்கும் தெரியாது. And for the coming of the Lord Jesus, the people of the world, they do not know it. ஆனா நமக்கு தெரியும். But we do know it. ஆனால் நாம் ஆயத்தப்படாமல் நாம் பூமியில எல்லாமே சாதாரணமா இனிமேலும் நடக்க போகிறது என்று நினைத்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But rather than preparing ourselves, we are just living a life wherein everything is going to happen normal and we are just thinking about it only. ஆண்டவர் நோவாவோடு பேசும்போது, when God spoke to Noah, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கண்டிப்பா பேசினார். he spoke very strictly and very vehemently. நோவா இங்க வா. Noah, come here. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. No more I can be patient. உலகத்தின் பாவம் முத்தி போய் விட்டது. The sins of the world has come to the full. சீக்கிரமா ஒரு பேழையை கட்டு. Very soon you build up an ark. அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படி கட்ட வேண்டும், எந்த மரத்தை வைத்து கட்ட வேண்டும், எந்த அளவில் கட்ட வேண்டும், எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். And God gave all the measurements, the way and the measurements and how, with what wood you have to build it. God gave everything. அப்போ அந்த அவர் கட்டி முடித்த பிறகு, and after he built the ark, ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். looking unto Noah, God said a word. ஆதியாகமம் 7ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Genesis chapter 7 verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அதை இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாசிங்க. அந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்கிறதான வார்த்தை இங்கிலீஷ்ல கொஞ்சம் கவனியுங்க. And the Lord said unto Noah, Come thou and all thy house into the ark, for thee have I seen righteous before me in this generation. பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்கிற வார்த்தையில இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? come. And entering into the ark, the term used in English is come. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read chapter 8 verse 14. நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். Verse 16. இங்கிலீஷ்ல go out of the ark வாசிங்க. English it said go forth. Go forth of the ark, thou and thy wife. போதும். ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவை பார்த்து, முதலாவது கம் என்று சொல்லுகிறார். And firstly, looking into Noah, God says come. இரண்டாவது go out என்று சொல்லுகிறார். Secondly, he says go out. அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறார்? Then where is God?
பேழைக்குள்ள இருக்கிறார். So God is in the ark. வெளியில இருந்ததுன்னா உள்ள போன்னு சொல்லுவார், கம் வான்னு சொல்றார். அதனால தான் அவர் உள்ள இருக்கிறார். And if he is outside, he will say come out, but he says come in, which means he is inside the ark. அந்த காலத்தில் ஒரு பேழையை உண்டாக்கினார், வரப்போகிற கோபாக்கினியே ஜலப்பிரளயத்தை தப்பும்படியாக. And in those days, so that they might escape from the floods and the deluge that is going to come, he asked him to build an ark. இந்த நாட்களில் தேவன் சபை என்கிற ஒரு பேழையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார், உருவாக்கி கொண்டு இருக்கிறார். And in these days, God is preparing a church as the ark. அப்போ இந்த சபைக்குள்ள, அந்த பேழைக்குள்ள அவர் இருந்தது போல சபைக்குள்ள அவர் இருக்கிறார். So as he was inside the ark, so also God is inside the church. இந்த சபைக்கு சபை என்று புதிய ஏற்பாட்டு பைபிள்ல எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அங்கே ஒரு கிரீக் வேர்டு பாவிக்கப்படும், ஒரிஜினல் பாஷையில் ஒரு வார்த்தை பாவிக்கப்படுகிறது. Wherever the term church is said in all the New Testament, there is a term that is given in the original tongue in Greek language. அந்த வார்த்தை எக்லேசியா. The word is called ecclesia. எக்லேசியா என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், அதாவது வெளியிலிருந்து called out. And the meaning for that word ecclesia is called out. பூமியிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். People who are called out of the earth. அப்ப நாம யாருமே இந்த பூமியை சேர்ந்தவர்கள் அல்ல. So none of us belong to this earth. நாம் எல்லாரும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவனால் உள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள். And so that we might enter into the ark, we have been called out to enter inside the ark. இப்பொழுதுதான் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், now only Jesus looks unto us in the பேழையை உண்டாக்கி பேழையில் பிரவேசித்து ஜலப்பிரளயத்தை வரப்போகிற அழிவை தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆயத்தப்பட வேண்டிய தேவனுடைய ஜனங்கள், the people of God who have to prepare themselves so that they might escape from the coming destruction. அவங்க சாப்பிடுறதை பற்றி, குடிக்கிறதை பற்றி, வாங்குறதை பற்றி, விற்கிறதை பற்றி, கல்யாணத்தை பற்றி இதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. And they are only thinking about to eat and drink and to get in marriage, to buy, to sell and to plant. அப்போ பிசாசு இந்த நாட்களில் இயேசுடைய வருகை பற்றி, வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியதான நம்மை மயக்கும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபட வைக்கிறார். And the devil, he tries always to make ourselves to be engulfed by all these things so that we might not get prepared for the day. நாம் செய்ய வேண்டியது தேவன் மேல் பாரத்தை வைத்து பேழையை ஆயத்தப்படுத்தி எஸ்கேப் ஆகணும். The only thing that we have to do is we have to keep our burden on the Lord and we have to prepare ourselves to somehow enter into the ark. நாம் அதுல பிஸியா இருக்கணும். நம்முடைய காரியங்கள், அது வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், புசிப்பா இருக்கட்டும், தேவன் அதை பொறுப்பெடுப்பார். அதை பற்றி நாம் பாரப்பட அவசியம் இல்லை. We should be busy in getting ourselves prepared for the ark, and other burdens, the eating and drinking and selling and buying and planting, let it leave it to the Lord. இதை பற்றி பயப்படுவது ஒரு மயக்கம். And just fearing about this is also a stupor. அதனால தான் லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்தில் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார் அவருடைய இரண்டாம் வருகை பற்றி. And that's what in Luke 21:34 God says, take heed to yourselves. So he is warning about his second coming. அங்கே ஒரு வார்த்தை சொல்ல, the cares of this life. அது வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் the cares of this life. இங்கிலீஷ்ல இந்த வாழ்க்கையை பற்றிய கவலைகளினாலும். In English, the cares of this life. அப்போ இப்படிப்பட்ட கவலைகள் நம்முடைய மனதை அழுத்தும் போது பேழையினுடைய கட்டிட வேலை நின்று விடுகிறது, தடை பண்ணப்படுகிறது. So when such cares they depress and suppress our life, the work of building up the ark, it is getting hindered. நோவா பேழையை கட்டும்போது, when Noah was building up the ark, அந்த நாட்கள் மழை பெய்யவில்லையாம். and in those days there was nothing called rain. அந்த பேழையை கட்டும்போது ஜனங்கள் அவரை கேட்டிருக்க, என்னப்பா பண்றீங்க? And when he was building up the ark, the people around him asked, what are you trying to do? ஆனா என்னதான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் கேட்கவில்லை, கவலைப்படவும் இல்லை. And whatever the situation is going to happen, they did not give heed, neither listen to him. நம்மை சுற்றி எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் என்று. ஆனால் இதை அறிந்த நமக்கு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். And there are so many things that is happening around us, signaling for the coming of the Lord Jesus, but still we are sleeping. அப்போ
உலகத்தார் புசிப்பை பற்றி, குடிப்பை பற்றி, கல்யாணத்தை பற்றி, வாங்குவதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்க, அதையே விரும்பி ஓடுறாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இயேசு மனுஷகுமாரன் மறுபடியுமாய் வரப்போகிறார், இந்த கடைசி நாட்கள் இப்படி சம்பவிக்கும் என்று அவர் சொன்ன பிறகும் நம்முடைய மைண்ட்ல இது மட்டும் ஓடிட்டு இருக்கு பாருங்க, அதுவே ஒரு அடையாளம் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். It is a normal thing. If the worldly people, they think about eating and drinking and selling and buying and planting, that is okay. But we who have known that the Lord Jesus is going to come for the second time, if we are also competing with him and we are still sleeping, that itself is the sign of his coming. ஆகையால் இந்த மெட்டீரியலிசம், இந்த லௌகிக கவலைகள், உலக சிந்தையிலிருந்து நாம் வெளியே வருவோமாக. So let us come out of this materialism, the cares of this life. இரண்டாவது, Secondly, 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். let's read verse 29. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. 27ஆம் வசனத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் அவங்க புசித்து குடித்து கல்யாணம் பண்ணி கொண்டே இருந்தார். அதை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. Until the day of Noah entered into ark, in verse 26 we find till then they were just eating and drinking until the flood came and washed them out. எவ்வளவு பெரிய ஒரு அசதி, எவ்வளவு பெரிய ஒரு blindness, ஒரு குருட்டாட்டம் அது. How great is that slothfulness, how great is that blindness. இப்பொழுது நாம் வாசித்தோம், Now as we read now, நோவா சோதோமை விட்டு போன அதே நாளில் அக்கினி இறங்கினது. And லோத்து சோதோமை விட்டு போன அதே நாளில் அக்கினி இறங்கினது. the same day that Lot went out of Sodom, the same day fire came down. அப்போ அந்த லோத்து சோதோமை விட்டு போகும் வரைக்கும் தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். So till Lot went out of that Sodom, God was preserving him. சில வருடங்கள் கழித்து ஒரு சம்பவம், முன்னாடி சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. Few years ago we know about an incident. ஒரு சர்ச் வந்து ஒரு சட்டபூர்வமாய் வாங்காத ஒரு லேண்ட்ல ஒரு ஷெட் கட்டினார்கள். And a church was built upon a land that is not legal. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. Sunday morning service was going on. ஒரு JCB வந்தது. The JCB that mission came. கூட்டம் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. And they waited till the meeting was over. ஆமென் சொன்ன உடனே JCB பார்த்து அந்த முழு ஷெட் எல்லாம் வளைச்சு உடைச்சு கீழே இறக்கிட்டாங்க. And the moment they said amen, this earth mover, it destroyed all the buildings and destroyed it. அதுபோல லோத் வந்து சோதோமை விட்டு ஓடுகிற வரைக்கும் ஆண்டவர் வானத்தை அந்த அக்கினியை பிடிச்சிட்டே இருந்தார். So also till Lot went out of Sodom, God just held up heavens. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Genesis chapter 19 verse 22. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது, நீ போ, ஓடி, சீக்கிரம் ஓடு. வானத்தை பிடிச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். And God is holding up heaven saying, here is the escape thither, for I cannot do anything till thou be come out. அப்ப இதே போல இந்த பூமியில பயங்கர அழிவு வரப்போகிறது. So also there is going to be a great destruction to this earth. பயங்கரம். It is so terrible. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, சிலருடைய தலையில கல்லு விழுந்து சாக போகிறார்கள், சிலர் அந்த செய்தியை கேட்டு சாக போகிறார்கள். In the Bible it is said, upon some of the heads the stone will fall and they will die, but other people the moment they hear this news they will die. ஆனால் நாம் ரெடி ஆகவில்லை. லோத்து வெளியே போறதுக்காக தேவன் காத்திருந்தது போல நாம் எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வானத்தை பிடிச்சிட்டு இருக்கிறார். But we are still not yet ready, as God held up the heavens before Lot could come out, so also God is waiting for us. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read Revelation chapter 8, அங்கே சில பயங்கரமான சம்பவங்கள் பூமியில் இனி சீக்கிரமா சம்பவிக்க போகிற காரியங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. It is written of the terrible things that is going to happen in this earth very soon. 7ஆம் வசனம் வாசிங்க. Let's read verse 7. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. 8ஆம் வசனம் வாசிங்க. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொரு சமுத்திரத்திலே போடப்பட்டது. ஒரு பெரிய மலை போன்ற ஒரு பெரிய கல்
ஒரு விண்கல், ஒரு ஆஸ்ட்ராய்டு, அது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுகிறது. A great mountain like an asteroid, it fell down from heaven to the earth. பூமியில் மூன்றில் ஒரு பங்கு கடலில், மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாய் மாறிவிட்டது. And the third part of the sea, it became blood. 10ஆம் வசனம் வாசிங்க. Verse 10. மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. பாருங்க, தொடர்ச்சியாக வானத்திலிருந்து சில கற்கள், ஒரு பெரிய மலை, அடுத்தது ஒரு நட்சத்திரம் போன்றதான ஒரு ஆப்ஜெக்ட், அது என்னன்னு தெரியல, அது விட போகிறது. And continuously it is happening. Many stones are falling from heaven. A great stone like an asteroid, then a great star like an object. As a fire, it is falling down. இதனால என்ன நடக்க போகுது தெரியுமா? Because of this, do you know what is going to happen? பூமியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. There is going to be a great change in the earth. நீங்க இந்த சில ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் இந்த ஃபுட்பால், பாஸ்கெட்பால் எடுத்து விரல்ல வச்சு இப்படி சுத்துவாங்க, பார்த்திருக்கீங்களா? And you might have seen some football people, they will take the football and they will keep on the fingers and they will roll it down. அப்படி தட்டிட்டே இருப்பாங்க, சுத்திட்டே இருக்கும். And they will just keep tapping and it will keep rotating. அதே போல So also, ஏற்கனவே பூமி சுற்றி கொண்டு இருக்கிறது. already the earth is rotating. இந்த பெரிய கற்கள் இந்த பூமியில் விழும்போது வேகம் கூடும். So when this great stones it falls down to the earth, the speed will increase. இன்றைக்கு பூமி ஒரு சுற்றும்படியாக எவ்வளவு நேரம் ஆகும்? Today, how long does the earth take to rotate for once? ஒரு பாயிண்ட் சுற்றி மறுபடியும் அந்த பழைய இடத்திற்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? 24 மணி நேரம் ஆகும். It will take 24 hours. அதான் ஒரு நாள். 24 ஹவர்ஸ்னா பூமி ஒரு முறை தன்னை சுற்றி விட்டது என்று அர்த்தம். It means that earth has rotated once about itself. ஆனால் இந்த அதிகாரத்தில், however, in this chapter, 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். let's read verse 12. நான்காம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும், சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும், நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பகலில் மூன்றில் ஒரு பகுதி பிரகாசம் இல்லாமல் போயிற்று. And the day shone not for a third part of it. அப்போ பகல் என்று சொன்னால் டே டைம். டே டைம்ல மூன்றில் ஒரு பகுதி பிரகாசிக்காமல் குறைந்து விட்டது. So when we say daytime, it is a daytime wherein it is not shining for the 1/3 part of it. சராசரி ஒரு நாள் என்று சொன்னால் ஒரு பகல் சொல் 12 மணி நேரம். In an average, when we say daytime is 12 hours. அந்த 24 மணி நேரத்துல 12 hours பகல், 12 hours இரவு. So in this 24 hours, 12 hours day and 12 hours night. ஆனால் இப்பொழுது பகலில் மூன்றில் ஒரு பங்கு குறைந்து விட்டது. But however, we find in this day, third part of it decreased. அப்படி என்றால் எத்தனை மணி நேரம் இருக்கும் பகல்? If that be so, how many hours are in the day? 8 மணி நேரம். Only 8 hours. அப்படின்னா நைட் எவ்வளவு இருக்கணும்? 16 மணி நேரம் இருக்கணும். If that be so, night should be 16 hours. ஆனால் அப்படி இல்ல. But it is not so. எப்படி பகலில் மூன்று ஒரு பங்கு குறைந்ததோ அதே போல இரவிலும் மூன்றில் ஒரு பங்கு குறைந்து விட்டது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. This verse says, as it was decreased by the third part of the day, it also should decrease by third part of the night. அந்த கடைசி பகுதி மறுபடியும் வாசிங்க. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. இரவிலும் அப்படி ஆயிற்று. So even the night was likewise. 12 மணி நேரம் இரவிலும் மூன்றில் ஒரு பங்கு குறைந்தது என்றால் இரவு கூட 8 மணி நேரம், பகலும் 8 மணி நேரம். So if the daytime should decrease by 12 hours to 8, so also the night also will decrease from 12 to 8. அந்த அர்த்தம் என்ன? So what is the meaning? பூமி இப்போ ஒரு சுற்றுவதற்கு 24 மணி நேரம் இல்ல, 16 மணி நேரம், அவ்வளவுதான். So now the earth takes 24 hours to rotate itself. Those days it will take just 16 hours. அந்த அர்த்தம் ஸ்பீட் கூடி விட்டது. Meaning the speed has increased. அந்த ஃபுட்பாலை தட்டுகிறது போல இந்த கற்கள் பூமியை தட்டி ஸ்பீடு கூடி விட்டது. As we tap that football, it rotates very fast. So also these stones are tapping the earth so that it might rotate swiftly. திருப்பி இதை பேலன்ஸ்ல கொண்டு வருவதற்கு தேவன் 1000 வருட அரசாட்சி
காட்சியில் வரும்போது தான் அதெல்லாம் அந்த பூமியை சுத்திகரிக்க வேண்டும். And so that God might bring it to a normal state, when Jesus comes to reign a millennial reign, then God should prepare that. இன்றைக்கு இவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான். நமக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். And so that such terrible things might not happen in these days, it is because of us. He is waiting for us. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு 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 செமினார் நடத்தி கொண்டிருந்தார். A scientist was conducting a seminar. அதுல ஹிட்லர் ஒரு மேடையில் நின்று I am God அப்படின்னு சொன்னாரு. And Hitler was standing on a stage and he was saying, I am God. அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு சார்ட்ல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல காட்டுறார். ஹிட்லர் வந்து பேசுறார், நான் தான் தேவன் அப்படின்னு. And this scientist was presenting in a PowerPoint presentation wherein Hitler was saying on the stage, I am God. அடுத்த சீன்ல, the next scene, அடுத்த படத்துல, the next picture, அந்த ஹால் காணோம், ஹிட்லரை காணோம். And Hitler was not to be seen. ஜெர்மனி படம் மட்டும் தான் தெரியுது. And only the picture of Germany was seen. அந்த ஜெர்மனில இருந்து ஒரு சத்தம் கேக்குது, I am God அப்படின்னு. And from that Germany there is a voice coming out, I am God. மூன்றாவது படத்துல, in the third picture, ஜெர்மனில பூமி மட்டும் பூமி உருண்டை காணப்படுகிறது. அதுல இருந்து ஒரு சின்ன இடத்துல ஜெர்மனி இருக்கு, அங்க I am God அப்படின்னு வருது. And the third picture, only earth was seen, not Germany. From that little point there is a voice coming out, feeble voice saying, I am God. அடுத்த காட்சியில சூரிய குடும்பம் மட்டும் தான் தெரியுது. அதுல சின்ன ஒரு பூமி இருக்கு, அதுல இருந்து ஒரு சின்ன சத்தம் I am God அப்படின்னு. And the next picture we see the solar family, wherein there is a little point, little spot, from that spot saying I am God. அதுக்கப்புறம் பார்த்தா முழு அண்டசராசரம் தெரியுது, எல்லா நட்சத்திரங்கள் கோள்கள். அங்க எங்கேயோ ஒரு காண முடியாத ஒரு புள்ளி பூமின்னு ஒன்று இருக்கு, அங்க ஒருத்தர் கத்திட்டு இருக்கிற I am God அப்படின்னு. And next picture we see the whole universe with all the galaxies and with all the planets, billions of them. And from that picture, little very minute dot, there is a voice saying I am God. அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வரார்? That scientist, what he is trying to say, ஒரு கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட். he was a Christian scientist. அவர் இந்த ஹிட்லரை கிண்டல் பண்றார். And he was just mocking Hitler. நீ அவ்வளவு சின்ன புள்ளிக்குள்ள உட்கார்ந்துட்டு I am God ன்னு சொன்னா வெளியில கேட்காதுப்பா, நீ வந்து இப்படி மேன்மை பாராட்டாது. And you are just a little dot in that small corner of the earth. If you say I am God, no one can hear it. Do not boast about yourself. இன்னைக்கு மனுஷர்கள் தற்பெருமை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். Today people become self proud. தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறார்கள். They are denying this, denying the existence of God. நாம் தான் நம்முடைய தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள். And they say we are our gods. இன்னைக்கு நிறைய வாசகங்கள் believe in yourself, உன்னையே நீ நம்பு, இப்படி எல்லாம் சில வாசகங்கள். அதனுடைய அர்த்தம் தேவனை நம்பாதே, அத மறுபகுதி அது. Today we see many phrases saying believe in yourself. The meaning is do not trust in God. அப்ப இதெல்லாம் கூடிட்டு இருக்கு. தேவன் சொல்லுகிறார் நோவாவிடத்தில் சொன்னது போல, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. And all these things is happening as God said to Noah, no more I will be patient. அப்போ தேவன் இப்பொழுது வானத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். அழிவு வராமல் நாம் ரெடி ஆகணும் பாதுகாத்துட்டே இருக்கிறார். And so now God is holding up heavens so that destruction might not come, and so that we may be ready. லோத்து சோதோமை விட்டு போன அதே நாளில் அக்கினி இறங்கினது. The same day when Lot went out of Sodom, the same day fire and brimstone came down. என்றைக்கு சபை மேல போகிறதோ அதே நாளில் பூமியில் பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது. The same day when the church is caught up to heaven, the same day problems are going to increase in the earth. அதனால ஆண்டவர் அந்த தூதன் லோத்தை பார்த்து சீக்கிரம் ஓடு, அவசரப்படு ஓடு என்று flee to the mountain என்று சொன்னது போல. And as the angel of the Lord said to Lot, flee, haste and thither, flee to the mountain. அதே போல தேவன் இந்த நாட்களில் இந்த செய்தியின் மூலமாக இந்த 2018 ஆண்டின் கடைசியில் நம்மை அவர் அவசரப்படுத்துகிறார். சீக்கிரம். And so also through this message in this end of this year, God is giving a message, haste and run and prepare yourself. நாம் யோசித்து பார்ப்போம். Let us think about it. 2018 ஆண்டில் நாம் எல்லாரும் வாழ்ந்தோம். We all lived throughout this year 2018. இந்த பேழையை கட்டுகிற விஷயத்துல நம்முடைய ஈடுபாடு எவ்வளவு? And how much is our efforts in building up this ark? சபையை கட்ட வேண்டும், இயேசு வரும்போது போக வேண்டும், என் ஜீவியம் மாற வேண்டும். இந்த காரியத்துல இந்த வருஷத்துல நாம் எவ்வளவு ஈடுபட்டோம்? And how much we spent our time, we put forth efforts in building up ourselves and building up the church and preparing ourselves for the coming of the Lord. தேவன் கொஞ்சம் தான் பொறுப்பார்.
God will be patient for only little. எல்லாரும் ஓடும்படி அவர் விரும்புகிறார். He is desiring that everyone should run. ஒரு நாள் கையை எடுக்க போகிறார். One day he is going to remove his hand. அன்றைக்கு அக்கினி இறங்க போகிறது. That day fire is going to come down. பூமி வேகமாய் சுற்ற போகிறது. That day earth will be rotating fast. பயங்கரமான கற்கள் விழ போகிறது. Terrible stone is going to come down. பூமியிலும் செடிகளிலும் தீ உண்டாக போகிறது. And in the earth and the plants and trees fire is going to come out. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தல் வாசிக்கும்போது, when we read Revelation chapter 8 verse 8, ஆண்டவர் ஏன் அப்படியே எழுதினாருன்னு தெரியல. I do not know why God wrote like this. பச்சையான புல்லெல்லாம் எரிக்கப்பட்டதாம். And all the green grass they are burnt. வாசிங்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தங்கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று. பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. பசும் புல்லெல்லாம் பொதுவா பசும் புல் எரியாது. Generally this green grass will not burn, but here we find all the green grass was burnt up. வரப்போகிற அக்கினி எவ்வளவு பயங்கரமானது என்று காட்டும்படி அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. And so that to show how the terrible the coming fire will be, this are written. பூமியே தீப்பிடிக்க போகுது. இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், நாளைக்கு என்ன சாப்பிடலாம், நான் என்ன லேண்ட் வாங்கலாம், இப்படி எல்லாம் நம்ம மைண்ட் போனா இதுதான் ஒரு சாபம். அதை பற்றி தான் நான் எச்சரிக்கிறேன். நான் வரப்போன சீக்கிரமா நீங்க ரெடி ஆகிறத விட்டுட்டு உங்க மைண்ட் எல்லாம் இங்க செட்டில் ஆகிறதுக்கே நீங்க கண்ணோக்கமா இருக்கிறீங்களே, அதுதான் foolishness. And the whole earth is going to be burnt up. Then if we try to think what we are going to eat tomorrow, what we are going to do, that how we can buy a land, then if we all think like this, that itself a curse, and God is warning us not to do. இயேசு வரும்பொழுது, when Jesus comes, என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்று சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, people who give more importance saying what we could eat and what we could drink. இயேசு வந்துட்டு போன பிறகு பசி போய்டும். And when Jesus comes and goes, hunger will go off. land சொத்துன்னு சொல்லிட்டு ஏதோ 100 வருஷம் இங்க பூமியில் இருக்க போற மாதிரி இதற்காகவே நம்ம சிந்தை உள்ளவர்களா இருந்தால், இயேசு வந்துட்டு போன பிறகு அந்த லேண்ட் விரும்ப மாட்டோம். And we always say land and land as though we are going to live 100 years in this earth. If we think only about it, when Jesus comes we will be left behind. ஏனென்றால் அந்த லேண்ட் அந்திகிறிஸ்து எடுக்க போகிறார். Because those lands the antichrist will take it off. இந்த faith homeயும் அந்திகிறிஸ்து எடுக்க போகிறார். கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில இந்த faith home இருக்க போகிறது. Even this faith home will be taken over by antichrist. Only few days we have in this earth. உங்களுடைய பணம் உங்களுடைய கையை விட்டு போக போகிறது. Your money is going to go out of your hand. அதை திரும்பி எடுக்க வேண்டும் என்றால், if at all you have to take it back, நீ ஒரு enhanced human being, மிகைப்படுத்தப்பட்ட மனுஷன், artificial intelligence, செயற்கை ஞானம் உன்னுடைய நெற்றியில் பொருத்தப்படும். And you have to be an enhanced human, artificial intelligence, or a chip will be placed upon your forehead. சுருக்கமாய் சொல்லப்போனால், in short, when we say மனுஷனும் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் பிசாசும் எல்லாம் ஒன்றாய் இணைக்கப்படும். And human beings, computer, the devil and internet all will be one. இதை செய்யாவிட்டால் ஒத்துழைக்காதவர்கள் இந்த பூமியிலிருந்து துடைத்தெறியப்படுவார்கள். And if we do not cooperate, if we do not yield to it, they will be washed out of this earth. ஆனால் நாமோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமோ, அழியாதபடிக்கு அக்னி இறங்கும் போது இங்க இருக்காதபடிக்கு நாம் எல்லாரும் ஓடும்படி ஆண்டவர் வானத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். But we who are hearing this message, so that we not to be destroyed, and along with all these people, God is holding up heaven for us. மூன்றாவது, thirdly, லூக்கா 17ஆம் அதிகாரம், Luke's Gospel chapter 17. 31ஆம் 32ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 31 and 32. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does these verses say? வரப்போகிற ஆபத்தை பற்றி அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about how grievous the coming danger would be. ஒரு அர்த்தத்தில் இது மகா உபத்திரவ காலத்தை பற்றி, யூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும், in one sense it is said about the great tribulation and about the Jews. இது நமக்கும் ஒரு எச்சரிக்கை தான். This also is a warning to us. அந்த நாளில், on that day, எந்த நாளில்? which day? 30ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளில், in verse 30, when the Son of Man will be revealed. நீ ஒருவேளை டெரஸ்ல இருந்த, மொட்டை மாடியில இருந்தால், perhaps you might be in the housetop,
நீ கீழே போய் ஏதாவது திங்ஸ் எடுத்து ஓடலாம், நீ கீழே போனா நீ மாட்டிடுவ, அப்படியே ஓடிடு. And if you try to go down and take your stuff back, if you think you will be entrapped, so you run in the same state. இப்ப எங்க சாப்பிடுவேன்னு தெரியலையே, I do not know what to eat today. கிச்சன்ல பிரெட் இருக்குதே, There's a bread in the fridge. யாருக்காவது ஃபோன் பண்ணனும்னா மொபைல் ஃபோன் வேணுமே, If at all I have to call someone, I need a mobile phone. ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா Dress எடுக்கணுமே, I have to take a couple of dresses. அந்திகிறிஸ்து வந்து விட்டானே, Antichrist has already come. இதெல்லாம் வாரி கொண்டு போறதுக்கு உனக்கு டைம் இல்ல, அப்படியே ஓடிவிடு. You do not have all time to take all these things. You have to run like that. இயேசு வரும்போது நீ வயலில் இருப்பாய் என்றால், If when Jesus comes, when you are in the field, நீ கைவிடப்பட்டால், when you are left behind, வீட்டே நினைக்காத, அங்கேருந்து ஓடிடு, எங்கேயோ தப்பிச்சு ஓடிடு. do not even think of your house. You run from the place where you are. லோத்தின் மனைவியை நினைவு கூறுங்கள் என்று அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And after that only it is said, remember Lot's wife. அவ திருப்பி சோதோமுக்கு போகல, And they did not go back to Sodom. ஓடி போனவள் திரும்பினாள், உப்பு தூணாய் மாறிவிட்டாள். And she who was running away from Sodom, she just turned back. She became a pillar of salt. எழுத்தின் பிரகாரமாக உப்பு தூணாய் மாறிவிட்டாள். Literally, she became a pillar of salt. எம்சிசில ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறார். There's a professor in MCC. அவர் இஸ்ரவேல் தேசம் பக்கத்தில் உள்ளதான ஒரு ஊருக்கு போய் இந்த உப்பு தூணை பார்த்து வந்தார். And he went to Israel, and in that city next to that, he saw that pillar of salt of Lot's wife. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், நீ அதை நினைவு கூறு. And all these things the Lord says, remember Lot's wife. வரப்போகிற காலம் அவ்வளவு பயங்கரமானது, நீ ஒரு நிமிடம் வேஸ்ட் பண்ணினால் அது உன்னை பாதிக்கும். Because the coming days is so terrible. Even if you waste 1 minute, it is so terrible. You have to run. இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம் என்ன? What is the lesson that we have to learn from this? இந்த உலகத்தோடு, நம்முடைய வீடோடு, நம்முடைய Dressோடு, நம்முடைய பொருட்களோடு அதிகமா அட்டாச்டா இருக்க கூடாது. We should not be attached more to the worldly houses, worldly dresses and worldly things and plans. போன வாரம் ஆண்டவர் என்ன பேசினார்? Last week what did the Lord speak to us? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பார்த்து ஓட வேண்டும். Forgetting those things that are behind, we have to reach forward to that those things are before. லோத்தின் மனைவி பின்னானவைகளை மறக்கவில்லை, மறக்க முடியவில்லை, அது அவளுடைய மனதை பற்றி கொண்டது. Lot's wife, she was not able to forget those things behind because her mind was stayed upon it. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்சம் நம்ம பேங்க்ல சேர்த்து வைத்திருக்கலாம். Perhaps with all so much of labor and work, we would have gathered up 10 lakhs in our bank. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பிளாட் லேண்ட் வாங்கி வச்சிருக்கலாம். With so much of labor, we would have purchased a plot. பரவாயில்ல, It's okay. அதை விட்டு போறதுக்கு ரெடியா? But are you ready to leave it and go? கொஞ்சம் நம்முடைய மைண்ட்ல ஐயோ அப்படி நினைச்சா விழுந்துருவாங்க. Even if you think for a moment, oh, if I leave it, what will happen? That's the end of it. ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். Once again, I like to bring it forth, the incident that I've said earlier. இரும்புலியூரில் எங்களுடைய லோக்கல் ஊழியக்காரர் கூட்டம் ஒரு நாள் எல்டர்ஸ் பிரேயர் நடந்து கொண்டிருந்தது. And at Irumbliur, one day there was an elders prayer that was happening for us. அங்கே நடந்ததா இல்லை என்ற ஒரு கன்வென்ஷன்ல வேற இடத்தில் நடந்ததா என்று நம்ம ஞாபகம் இல்லை. I do not properly remember whether it happened there or in some of the conventions. ஒரு சின்ன சிஸ்டர் எழும்பி அன்றைக்கு ஒரு சாட்சி சொன்னார்கள். Junior sister, she just stood up and she testified. அவர்கள் அழுது சாட்சி சொன்னார்கள். And she cried and testified. அது என்னவென்றால், what is that? அவங்க ஃபெய்த் ஹோம்ல ஒரு சின்ன பையன் இருப்பான். And in her faith home there was a little boy. சிஸ்டர் சைடுல இருக்கிற அந்த ஷெல்ஃப்ல நியூஸ் பேப்பர் வச்சு புக்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த ஷெல்ஃப்ல கொஞ்சம் சில்லறை இருந்தது. And in the sister's room there was a shelf wherein they were arranged the books. There was some coins there. அது யாருதுன்னு தெரியல. No one knew that. யாருமே எடுக்கல. No one took it as well. சில்லறை தானே. It is just a change. அதை எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. And this sister, she took those coins and gave it to this little boy and asked him to purchase a thing. அன்றைக்கு இரவு ஒரு சொப்பனம். The same day she had same night she had a dream. இயேசு வந்து விட்டார். Jesus have come. எல்லாரும் மேல போறாங்க. Everyone is going up. சிஸ்டரும் மேல போறாங்க. This sister also is going up. திடீரென்று அந்த சில்லறை எடுத்த ஞாபகம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. Suddenly she remembered that she took the coins. Immediately she fell down flat. சின்ன விஷயத்துல நாம் உண்மையா இருப்பது எவ்வளவு முக்கியமான காரியம் அது.
Just think how important it is. We should be faithful even in trivial things. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைவு கூறு. So God says, remember Lot's wife. நாம் பின்னாடி பார்க்கக்கூடியவர்கள் அல்ல, கைவிடப்படுவோம். We are not a people who should supposed to look back. If we'll do it, we'll be left behind. ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தால், When we have a great deluge, பெரிய சுனாமி கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வந்தால், when there's a great tsunami comes out of the sea to the land, எப்படி ஓடுவோம்? how will we run? நம்ம ஓடுற டைம்ல மொபைல் போன் கீழே விழுந்தா அதை பொறுக்கிறதுக்கு குனிவோமா? If at all, as we run, if a mobile falls down, will we ever stop and take it back and run? உயிர் போய்டும், மொபைல் போட்டோம், என் உயிர் இருக்கட்டும் சொல்லி ஓடிட்டே இருப்போம். We will say, I need my life, so let the mobile go off. We'll keep running. 2019 ஆண்டு வரப்போகிறது சில நாட்களில். In a few days, 2019 is going to come soon. ஜீசஸ் உடைய வருகையினுடைய அந்த மாரநாத்தா மணி இன்னும் வேகமாய் அடித்துக் கொண்டிருக்கிறது. The echoing voice of Maranatha, the coming of Jesus, it is rapidly sounding. நாம் ஓடும் பொழுது சில நஷ்டங்கள் உண்டாகும். When we run, indeed we will have some loss. சிலர் நம்மை விட்டு விலகுவார்கள். For some people, they will leave us. சில காரியங்கள், நம்ம சில பொருட்கள், சில சொத்துக்கள் நாம் இழக்க வேண்டி வரும். It will be wherein we have to lose some of the things, some of our possessions. நம்முடைய சில பைக் காணாம போய்டும். 10,000 ரூபாய் வாங்கினவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. Some people's bike will be vanished. People who got 10,000 rupees from us, they will not give back to us. நான் விட மாட்டேன். I will not leave it. நான் பழி வாங்குவேன். I will take revenge. நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். நான் I will somehow find them out. இப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுங்க. வந்தா வரட்டும், நம்ம ஓடிட்டே போவோம். So let us not waste time in all these things. If at all it comes, it is okay, but let us keep running. அங்க பைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜெபத்துல அத டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்முடைய பழி வாங்குற சுபாவத்துக்கு இடம் கொடுத்து இயேசுவை நோக்கி ஓடுகிற வேகம் குறைந்து விட்டு கைவிடப்பட்டு என்ன பிரயோஜனம்? So what is the use when we spend our time finding our bikes, taking revenge, and if at all we are left behind, what is the use of it? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். Already I have said, சின்ன அதாவது யூதாசுக்கு பண ஆசை என்று சொன்னால் பயங்கர ஆசை. For Judas Iscariot, he was very much a lover of money. சின்ன சில்லறை எல்லாம் இயேசுவுடைய பையிலிருந்து திருடுவான். And he will take a little coins from the bag of Jesus. 30 சேக்கல் சம்பாதிக்க கூடியதான ஒரு சம்பவம், ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா திருடி விட்டான். When he had an opportunity to earn 30 shekels of silver, he had betrayed Jesus. ஏன்னா இயேசு ஆண்டவர் தானே, அவர் எப்படியும் எஸ்கேப் ஆயிடுவார். அதனால அவரும் பிழைத்த மாதிரி இருக்கும், எனக்கும் 30 சைக்கிள் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். அதான் அவருடைய கணக்கு. Because his calculation was, because Jesus is God, somehow he will escape from this, and it will be, he will also escape, and I will also have this money. ஆனால் இயேசு மரித்த பிறகு, but after Jesus died, எந்த ஆசையோடு அந்த காசு சம்பாதித்தானோ, the same desire that he had when he earned this money, அவ்வளவு காசை ஆலயத்துல போய் வீசி எரிஞ்சு தூக்கு மாட்டி செத்து. To that same extent he had the hatred towards that money, and he cast that money in the temple. பிரியமானவர்களே, beloved, லோத்தின் மனைவியை நினைவு கூறுங்கள். remember Lot's wife. எந்த ஆசையோடு இந்த பூமியின் மேல் சில காரியங்கள் மேல் ஆசை வைத்து பின்பற்றுகிறோமோ அது நமக்கு கிடைக்கலாம். ஆனால் கைவிடப்பட்ட பிறகு அதை எடுத்து குப்பையில போட்டுருவோம், வெறுத்துருவோம் நம்ம. And with what much desire we have upon the things of this world, perhaps it might come to us, but when we are left behind, then we'll be so much of hatred toward it. அதுக்கு பிறகு அந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இயேசு தொடர்ச்சியா சொல்லுகிறார். And after that in Luke's Gospel 17, Jesus continues to say, அந்த ராத்திரியில், in that same night, 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்துக் கொண்டிருப்பார்கள். 2 people will be sleeping in the same bed. ஒருவன் எடுத்துக்கொள்வான், ஒருவன் கைவிடப்படுவான். One will be taken up and one will be left behind. ஒருத்தி எடுத்துக் கொடுப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். One woman shall be taken up and the other left. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? தேவன் சொன்ன வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். People who live according to the word of God, they will be taken up. அந்த ஒருவன் கைவிடப்பட்டவர் என்ன செய்தார்? So what is the person that is left behind? What did he do? பிரசங்கமா கேட்டுட்டு ஒரு மாற்றமும் இல்லாமல் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவர்கள் இப்படி செய்தார்கள் போல, இயேசு வரும் மட்டும்
பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களா இருப்பார்கள். They will keep on hearing of so many messages together, as it is said, till the flood came up in the days of Noah, they were still eating and drinking. So also till the coming of the Lord, they will be in such a state. அது மாத்திரமல்ல, Not only that, அவருடைய வேகத்தில், அதாவது ஓட்டத்தில் போதுமான வேகம் இல்லை. and in their race, in their speed, we do not have this adequate ஓடு speed. ஓடு, நான் வானத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன், நீ ஓடுற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது என்று ஆண்டவர் சொல்லுங்க. நான் ஓடல. And God is saying, you run and haste, and till thou come thither, I cannot do anything. But even though he's saying, they are not doing anything. லோத்தின் மனைவியை போல ஏதோ ஒரு உலக பற்று அவருடைய நெஞ்சில் ஒட்டி கொண்டு இருக்கிறது. As Lot's wife, there is some earthly desire that is stuck in their heart. அதனால கைவிடப்பட்டார்கள். Because of that, they are left behind. இன்னும் இயேசு வரவில்லை. Till Jesus has not come, அவர் வர போகிறார். he is going to come. இதெல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லுகிறார். He is saying all these things are going to happen. அப்போ ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்ற என்ன அர்த்தம்? So when it is said one will be taken up and the other left behind, what is the meaning? பாதி எடுத்துக்கொள்ளப்படுவோம், நம்ம பாதி பேர் கைவிடப்பட போறோம். Half of us will be taken up, half of us will be left behind. அது அப்படிதான் நடக்கும் என்ற அர்த்தம் இல்ல. நம்ம எல்லாரும் சீக்கிரமாக தாழ்த்தினால், தேவனோடு ஒத்துழைத்தால் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படலாம். By saying so, it is not, it will be happen exactly, but when we all humble ourselves, when we all get ready, we will all be taken up when Jesus comes. நம்ம ஏமாற்றுகிறதான வல்லமைகளை பற்றி ஜாக்கிரதையா இருப்போமா. So let us be very careful about the deceiving powers that try to deceive us. கடைசியாக Finally, 37ஆம் வசனத்தை வாசிப்போம். let's read verse 37. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Jesus says one will be taken up and the other will be left. வயலில் 2 பேர் வேலை செய்வார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 men will be working in a field, one will be taken up and the other left. அந்நாளிலே அப்படி நடக்கும் என்று சொன்னார். Jesus said in those days it will happen so. In that day, In that day, அந்த நாளில், in that day it will happen so. அப்போ இப்படி இயேசு நம்முடைய காலத்தில் இப்படி சொல்லி இருப்பார் என்றால், If Jesus would have said these things in our days, நாம் என்ன கேட்டிருப்போம்? கேள்வி அவருக்கு what will we would have asked him? என்ன கேட்டிருப்போம்? அன்னைக்கு ராத்திரி ஒரு ஸ்திரீ கைவிடப்படுவாள், ஒரு ஸ்திரீ எடுக்கப்படுவாள். அன்று அந்த நாளில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இங்க ஒரு கேள்வி சீஷர்கள் கேட்கிறார்கள். நாம் கேட்கிற கேள்வி எதுவா இருந்திருக்கும்? And the disciples asking in the question, when Jesus said so, in that night one woman will be taken up and another left, one man will be taken up and the other left. So when there is a question like this, if Jesus asks us in these days, what will be our answer? இல்ல, if Jesus told this, what would be our question? அவருக்கு நாம் கேட்கிற டவுட் என்னவா இருக்கும்? If Jesus has told this to us, what will be our question or what will be our doubt? சீஷர்கள் ஒரு டவுட் கேட்டாங்க. The disciples had a doubt. என்ன கேட்டாங்க? What did they ask? எங்கே ஆண்டவரே? Where, Lord? நாம் என்ன கேட்டிருப்போம்? What will we would have asked? எப்பொழுது ஆண்டவரே? அப்படிதான் நம்ம கேட்போம் இல்லையா? When, Lord? நமக்கு அதுதான் பெரிய கேள்வி இல்ல. எப்போ வர போறேன்னு தெரியலையே, அது வரைக்கும் கொஞ்சம் 2 மாசம் முன்னாடி தூங்கிட்டு அப்புறம் நம்ம கடைசி 2 மாசம் ரெடி ஆயிடலாம். Because if we know when he is coming, we'll get ready, and till then we'll sleep, and on that day we'll get ready. ஆனா இந்த கேள்வி ஒரு வினோதமான கேள்வி. எங்கே ஆண்டவரே? அது என்ன அர்த்தம்? So this is a peculiar question saying, where, Lord? இதை 2 விதத்தில் நாம் ஆராய்ச்சி செய்யலாம். We can research in 2 ways. அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்லுகிற, பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடியிருக்கும். Even God gives an answer. Wherever the body is, there will be the eagles. இந்த கேள்வியினுடைய எங்கே ஆண்டவரே என்ற அர்த்தம் என்ன? So to this question, what is the meaning saying, where, Lord? அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களை நாம் கவனிப்போம். When we consider those people who are taken up, அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எங்கே இருக்க வேண்டும்? if we have to be taken up, where we should be? அந்நாளில் இயேசு வரும்போது, நினையாத நேரத்தில் திடீரென்று வரும்போது நாம் எங்கே இருக்க வேண்டும்? In that day when Jesus comes, in the day where we are caught unawares, where we should be. அதற்கு பதிலாக தான் பிணம் எங்கே இருக்கிறதோ கழுகுகள் அங்கே கூடி இருக்கும். To that question, to that answer,
Jesus says, wherever the body is, the eagles will be gathered there. வாசிக்க வேண்டாம். Let us not read it. ஆனால் இந்த வார்த்தை இயேசு யோபு 39ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து எடுத்து பேசின ஒரு வார்த்தை. These are the words Jesus took from Job chapter 39, the last verse. அது மாத்திரமல்ல, not only that, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Genesis chapter 49 verse 10, அங்கே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, இயேசுவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். we see about a prophecy about Jesus. வாசியுங்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். கழுகுகள் பிணத்தினண்டை சேருவது போல ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். As the eagles gather to the body, so also the people will be gathered to him. அப்போ இயேசு பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்லும் பொழுது, when Jesus said where the body is, the eagles will be gathered, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்க இருக்கணும் என்று அவர் சொல்லவில்லை. he did not say where I am you also should be. ஏனென்றால் அவர் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை. Because till then he was not yet crucified. அப்போ இயேசுவை நாம் பல விதத்தில் பார்க்கலாம். We can see Jesus in many different ways. இயேசு சொல்லுகிறார், but Jesus says, நான் வரும்பொழுது when I come, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், if at all you have to be caught up, என் மரணத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். you should be a people who is related to my death. அதற்கு எடுத்துக்காட்டாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், as an example to that, Jesus says in 1 Corinthians chapter 11, நீங்கள் இதை செய்யும்போது, when you do so, நான் வரும் அளவும், till I come, நீங்கள் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். you reveal my death. 26ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வரும் அளவும், till the Lord come. அப்ப அவருடைய இரண்டாம் வருகை அங்கே பார்க்கிறோம். We can see the second coming. கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். You are showing the Lord's death. அதுதான் பிணம். That is the body. அப்போ நீங்கள் இந்த அப்பத்தை புசிக்கும் போது, இந்த ரசத்தை குடிக்கும் போது, so when you eat this body and drink this eat this bread and drink this wine, கழுகுகளாகிய நாம் அந்த பிணத்தண்டை இருக்கிறோம். we are like eagles, we are near to that body. அப்ப இந்த வருஷ கடைசில ஒரு திருவிருந்து ஆராதனை உண்டு. At the end of this year we have the holy communion. அப்ப அந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும்படியாக நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். so we have to make ourselves worthy for the Lord's table. தகுதி இல்லாம ரகசிய பாவங்களை வைத்துக்கொண்டு சுத்திகரிப்பு இல்லாம மனஸ்தாபம் இல்லாமல் பங்கெடுத்தால் இன்னும் சாபத்தை தான் கூட்டுவோம், இன்னும் சாவு தான் பெருகும். and if unworthily if we take without sanctifying ourselves, and we have secret sins with us without repenting, if we take part in the Lord's table, the curse will increase and death also. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி, but sanctifying ourselves, நாம் மனம் திரும்பி, when we repent, நம்மை சுத்திகரித்து, cleansing ourselves, நாம் கழுகுகளை போல அந்த பிணத்தண்டை, இயேசுடைய மரணத்தண்டை வரும் பொழுது, as eagles when we come closer to that body, to the Lord's death, அதுதான் எங்கே ஆண்டவரே என்று சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு பதில். that is the answer to the question the disciples asked, where Lord? என் மரணத்தை நினைவு கூர்ந்து என்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். remember my death again and again, prepare yourself for my coming. அது மாத்திரமல்ல, not only that, இரண்டாவது, secondly, எங்கே ஆண்டவரே என்று கேட்பதற்கு காரணம் என்ன? what is the reason the disciples asked, where Lord? இயேசு சொன்னார், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். Jesus said one will be taken up. அதற்கு தான் டவுட், எடுத்துக்கொள்ளணும், எங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? taken up means where they will be taken up. அதற்கு பதிலாக தான் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். as an answer to that, Jesus said wherever the body is, there will be the eagles. பரலோகத்துக்கு போன பிறகு, after we get to heaven, நாம் இயேசுவை தரிசிக்கும் போது, when we see our Jesus, அங்கேயும் நாம் அவருடைய மரணத்தை தான் நினைவு கூற போகிறோம். even there also we are going to remember his death. காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the reason? அவர் பிரகாசம் உள்ளவர். He is all glorious. அவர் மகிமை உள்ளவர். He is all glorious. ஆனால் அவருடைய அன்பின் உச்சகட்டத்தை அவருடைய மரணத்தில் தான் பார்க்கலாம்.
But however, we can see the peak of his love at his death. அப்போ இவ்வளவு மகிமை நிறைந்தவரை நாம் மணவாளனாய் பார்க்கும் பொழுது, When we see such a glorious God as our bridegroom, அவருடைய முகத்தின் அழகை பார்க்கும்போது, when we see the beauty of his face, உடனே நம்முடைய மைண்ட் ரிவர்ஸ்ல தான் போகும். இவ்வளவு பயங்கரமானவர், அழகுள்ளவர், மேன்மையுள்ளவர், ராஜாதி ராஜா, இவர்தான் எனக்காய் வந்து ஜீவனை கொடுத்தார் என்ற மைண்ட் அங்கதான் போகும். and immediately our mind will go back saying, such a glorious God, the King of Kings, a beautiful person, is he the person who gave his life for me? நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. பைபிள் முடியும் பொழுது, when the Bible ends, அங்கு ஒரு கல்யாணத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். we see about a marriage. அந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்க போகிறது. That wedding is going to happen very soon. இந்த சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது 3 அறிவிப்பு கொடுக்கிறோம், டேட் சொல்லுகிறோம். And when a wedding is happening in the church, we speak about 3 bands and we pre-announce it. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு டேட் சொல்லப்படாது. But however, for this marriage, date will not be announced. திடீரென்று வருவார். Suddenly he will come. அன்னைக்கு நீங்க நான் எல்லாரும் ரெடியா இருக்கணும். On that day, you and I all should be ready. நம்ம லோத்தை போல ஓடுனதற்கும் அவர் வருவதற்கும் கரெக்டா இருக்கும். And as we run like Lot, as when he comes, it will be correct. ஆகையால் நம்முடைய வேகம் கூட வேண்டும். So our speed should increase. பின்னானவைகளை நாம் மறந்து விட வேண்டும். Let us forget those things that are behind. முன்னாடி இருக்கிற அந்த பிணத்தை நினைத்து, இயேசுவின் மரணத்தை நினைத்து ஓட வேண்டும். So let us look before the death of Jesus, the body of Jesus, and let us run towards it. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கல்வாரியை தியானிப்போம். For 1 minute, let us all meditate upon Calvary. அதுதான் பிணம். That is the body. நாமோ கழுகுகளை போல அவரை சுற்றி நிற்போமாக. We as eagles, let us surround him. இங்க யாராவது கழுகுகள் இருக்கிறீர்களா? Is there any eagle among us? உங்களுடைய இருதயம் அந்த பிணத்தை தேடி போகும். Your heart will go in search of that carcass. நாம் எல்லாரும் இயேசுவண்டை போவோம். Let us all go together to நம்மை Jesus. ஆட்கொள்ளுகிற சிந்தை என்ன? What is the thought that is ruling us? ஒரு ஆளை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமா? Are we just thinking about one person? இல்ல நம்முடைய வீட்டை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமா? Are we thinking about our house? இல்ல என்றால் ஒரு உருவத்தை, ஒரு மனுஷன், ஒரு பெண்ணினுடைய உருவத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமா? Or are we thinking only about an image or an image of a woman? இல்ல என்றால் ஒரு திரைப்படத்தினுடைய சீன்ஸ் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறதா? Or is it the scenes of a movie is running in our mind? பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கழுகுகள் கூடும். Wherever the body is, there will be the eagles gathered. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நாம் எல்லாரும் இயேசுடைய மரணத்தை சுற்றி கூடி நிற்போம். Let us all stand together around the death of Jesus. ஒரு நிமிடம் கல்வாரியை தியானிப்போம். 1 minute, let us meditate on Calvary. ஒரு கழுகு பிணத்தில் இருக்கிற மாம்சத்தை சாப்பிடுகிறது போல, as an eagle eats the flesh of a body, இந்த வருஷ கடைசியில் நாம் எல்லாரும் கழுகுகளை போல இயேசுடைய மாம்சத்தை புசிக்க போகிறோம். at the end of this year, we like eagles, we are going to eat the flesh of the body of Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார், வந்து புசியுங்கள். Jesus says, come and eat. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். Then you will have life in you. நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். How blessed we are. நீங்கள் புசிக்காவிட்டால், என்ற ரத்தத்தை குடிக்காவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. If you do not eat my body and if you do not drink my blood, there is no life in you. அதனால புதிய வருஷத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. So before we enter into the new year, let God make us worthy. கழுகுகளை போல அந்த பிணத்தை சுற்றி நம்முடைய நாட்களை கழிப்போமாக. Let us spend our days as the eagles that is surrounded the body. இயேசு வரும்பொழுது நாம யாரும் இங்கே இருக்க கூடாது. When Jesus comes, none of us should remain here. அக்கினி கொட்ட போகிறது. Fire is going to be poured out. ஆபத்து வர போகிறது. Danger is going to come. இது சம்பாதிக்க வேண்டிய காலம் அல்ல. There is no more time to earn. இது உலகத்தில் செட்டில் ஆக வேண்டிய நாட்கள் அல்ல. No more days to be settled down in this earth. நாம் ஓடுவோம். Let us run. பரிசுத்தவான்களோடு ஓடுவோம். Let us run along with the saints. பிரகாசம் அடைந்தவர்களோடு கூட ஓடுவோம். Let us run along with the enlightened. இயேசுவை நோக்கி ஓடுவோம். Let us run towards Jesus. அந்த வந்த நஷ்டங்களை எண்ணாமல் ஓடுவோம். Though we have the loss, let us keep running. ரபௌ ஷபங்கா துடங்கலமாதுடா.
கர்த்தர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். The Lord is in our presence. அந்த பிணம், அந்த மரித்தவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். That body, he that died for us, he is very much in our midst. அவரை சுற்றி நிற்போமாக. Let us stand around him. அவரை தொடர்ந்து பற்றிக் கொள்வோமாக. Let us keep holding on to him. என் ஜீவன் அவரே. Because he is my life. என் உயிர் அவரே. He is my life. என் ராஜா அவரே. He is my king. ஓ ரபா ஷபங்க ரபானியம் துடா. Thank you Jesus. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. இப்பொழுது ரகசியமாய் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Now he is speaking to us secretly. இப்பொழுது திரைக்கு பின்னாடியிலிருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Being behind the veil, he is speaking to us. ஆனால் சீக்கிரமா அவர் வெளிப்பட போகிறார். But very soon he is going to appear. மேலே ஏறி வா என்ற சத்தம் கேட்கும். We are going to hear a voice saying, come up. அதோடு கூட இந்த பூமியின் வாழ்க்கை முடிய போகிறது. On that end, we are going to end this life in this ஒரு earth. இமை பொழுதில் In a moment, நாம் எல்லாரும் இயேசுவை போல மாற போகிறோம். we are all going to be changed like இந்த our பூமியை Jesus. விட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். We are going to be along with him forever. ஆனால் அதே அவரை போல மாற்றப்படுவோமாக. Let us all be changed like him. அவரை போல மாற்றும்படிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டார். So that we might be changed like Jesus. The Spirit of the Lord has already come into us. எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோமோ, Whenever we speak in tongues, எப்பொழுதெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புகிறோமோ, whenever being filled with the anointing, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் பொழுதும், whenever we are being filled with the anointing, ஆவியானவர் நம்முடைய கையை பிடித்துக் கொள்ளுகிறார். the Spirit of the Lord is taking hold of our hand. வா வா எனக்கு பின்னாடி வா You follow me. என்று அவர் கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். And he is bringing us there. நீ என்னோடு ஒத்துழைத்தால், If you cooperate with me, நான் உன்னை என்னை போல மாற்றுவேன். I will change you as me. என்னுடைய சாயலை உனக்கு நான் தருவேன். I will give my likeness unto you. நான் உன் நாயகன் என்று இயேசு மணவாளன் சொல்லுகிறார். Jesus the bridegroom, he says, I am your husband. Niramau shabakatida makarau shabakaramana rabatuda. Dirau sabakaraman kalamani arabau shabalamana today. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Yes. Iramau shabakaramana ramau shamana. Thank you Jesus. Thank you Jesus. Yes way. Yes way. இயேசுவினுடைய பாடியை சிலுவையிலிருந்து இறக்கினார்கள். And they brought down the body of Jesus from the cross. அந்த பிணத்தை சுமந்து கல்லறைக்கு போகிறார்கள். They carried that body and to the sepulchre. பூமி அதிருகிறது. The earth shook. சூரியன் தன் வெளிச்சத்தை மறைத்தது. The sun, it closed its brightness. ஆனால் அந்த சாவோ நமக்கு ஜீவனாய் மாறிவிட்டது. But however, that death, it became a life to us. அந்த இயேசுவினுடைய பெட்டியை சுமந்து செல்வதை பாருங்கள். See the scene of their carrying the body of Jesus. நம்முடைய நேசர் அவர்தான். He is our beloved. நமக்காய் அவர் ஜீவனை கொடுத்தவர். He is the person who gave his life to அந்த us. ஜீவன் இப்பொழுது நம்முடையதாய் மாறி இருக்கிறது. That life has become ours. நான் உன்னை என்னை போல் மாற்ற விரும்புகிறேன். I desire to make you as me. இப்பொழுது உன் சுபாவம் மாறி வித்தியாசமாய் இருக்கிறது. Now your character is entirely different. ஆனால் நான் உன்னை என்னை போல் மாற்ற விரும்புகிறேன். But I desire to change you as me. அந்த கிழிக்கப்பட்ட சரீரத்தை பாருங்கள். Look at that torn body. ஓ ரபா ஷபங்கதுடா. அந்த இரத்தம் எனக்காக. That blood is for me. அந்த மாம்சம் எனக்காக. That flesh is for me. அந்த ஜீவன் எனக்காக. That life is for me. நாம் ஒப்பு கொடுப்போமாக. Let us submit ourselves. ஆவியானவர் நம்முடைய கையை பிடித்து நடத்தட்டும். Let the Spirit of the Lord take hold of our hand and lead us. பிணத்தண்டை நடத்தட்டும். Let him lead us. ஓ ரபா ஷபக ரபா ஷபலபதுடா. ஹிரமௌ ஷமக்கதுடா கரௌ ஷபக்கரமானி அரபக்கலதுடா. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம்
கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே என்னையும் தம்மை போல இயேசுவே, உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே எண்ணி எண்ணி உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே Shabakarama Satya Rabau Shabala Tuda Nirau Shabaraba Satina Karabau Shabala Hirama Shabakatina Bakalau Shabakaramania Tuda. Thank you, Jesus. Thank you, Lord. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Jesus. நம்முடைய மேன்மை பாராட்டுதல் அவருடைய மரணம்தான். And his death is our boasting. நம்முடைய பிழைப்பு அவருடைய மரணம்தான். And our living existence is his death. நம்முடைய ஐஸ்வரியம் அவருடைய மரணம்தான். Our possession and riches is his death. நம்முடைய மகிமை அவருடைய மரணம்தான். His death is our glory. நாம் அவரோடு பங்காளிகளாக மாறிவிட்டோம். We have become partakers along with him. அவருடைய சுதந்திரத்தின் பங்காளிகளாக மாறிவிட்டோம். We have become partakers of his அவருடைய inheritance. பரிசுத்தத்தின் பங்காளிகளாக மாறிவிட்டோம். We have become partakers of his holiness. நாம் இரண்டு பேர் அல்ல, நாம் ஒன்றாக போகிறோம் இயேசுவோடு கூட. We are not two, but we are going to be one along with our Jesus. ஜீசஸும் மிஸ்ஸஸ் ஜீசஸும் ஒன்றாய் சேருகிற நாள் கிட்ட வந்து விட்டது. The day is fast approaching where Jesus and Mrs. Jesus is going to become one. ஆவியானவர் இதற்காய் நம்மை ஆயத்தப்படுத்திக் The கொண்டிருக்கிறார். Spirit of the Lord is preparing ourselves for that. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. எப்பொழுதும் அவருடைய மரணத்தை நினைப்போமாக. Let us always remember his death. இனி காலம் இல்லை. There's no more time. இயேசு நம்மை அழைக்கிறார். God is calling us. எல்லாவற்றையும் மறந்து விடு, Forget everything. என்னை பின்பற்றி வா, Follow me. நான் உன் கையை பிடித்துக் கொள்ளுகிறேன். I have taken hold of your hand. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord that sanctifieth you. பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் சேரும். Wherever the body is, there the eagles will gather. உலகத்தை மறந்து விடு, Forget the world. பின்னடைவுகளை மறந்து விடு, Forget those things that are உன் behind. கஷ்டத்தை மறந்து விடு, Forget your troubles. பற்றாக்குறை மறந்து விடு. Forget your shortcomings. என் கையை பிடித்துக்கொள். Hold on to my hand. நான் தான் உனக்கு ஜீவன், I am your life. நான் தான் உனக்கு ஆதாயம். I am your husband. நீ என்னை பிடித்தால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். When you hold on to me, you will never be ashamed, saith the Lord. Yeswe, Yeswe, Yeswe. Thank you, Jesus. Stotram Yeswe. தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையே வந்தினையே, தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையே வந்தினையே, நினைக்கையிலே அகன்றலிலே எனக்கோ மேன்மை வேறில்லையே, நினைக்கையிலே வேறில்லையே, இனி நான் அல்ல பிழைப்பதன் நிலை, கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதன் நிலை, கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். வேண்டும் அப்பா. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you. அவருடைய அழகான சமூகத்துக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த முழு கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் ஆழமாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு கூட்டங்களில் பங்கெடுக்கும்படியா கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பை தர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்தி அல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நிலவிலைக்கான நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை தேவன் பொறுப்பெடுத்து ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியில் உள்ள ஆவி ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை உணர்வை ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு கிருபை தந்து அப்படின்னு நான் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஜாதியாக ஆண்டவரே ஒரு கூட்டத்தை ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய சமூகத்தில் வந்ததான நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பாடல்கள் பாடி ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு இருந்த எல்லா ஆண்டவரே பாக்கியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, எழுப்பினான சாட்சிகளுக்காக சூத்திரம். அவங்களுடைய ஜீவித்தை நீ செய்தான நன்மைகளை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நீர் எங்களோடு பேசி வர நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. அம்தேமே லோத்தின் மனைவி நினைவுகூறுங்கள் என்கிறான வசனத்தை நாங்கள் ஆண்டவரே சுவாமி நினைவுகூற கிருபை தந்தபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். அம்தேமே இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால் நாங்கள் இப்படிப்பட்டதான ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு உட்கொண்டு அதை எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு அனுபவமாகவே மாற்றிக்கொள்ள கர்த்தர் எல்லா தேவ ஜனங்களும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் முடித்து வேண்டிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மனுஷகுமாரன் வரும்போது ஆண்டவரே லோத்தின் காலத்திலையும் ஆண்டவரே சுவாமி நோவா காலத்தில் நடந்தது போல உள்ள காரியங்கள் உண்டாகும் என்பதை நாங்கள் கர்த்தருடைய வசனங்கள் மூலமாய் ஆராய்ந்தோமே சுவாமி. அம்தேமே இப்படிப்பட்டதான காலத்தில் நாங்கள் மிகவும் விழிப்புணர்வுகளாய் ஜீவிக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்பட்டபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே சுவாமி லௌகிக கவலைகள், உலக கவலைகள், உலகத்துக்குரிய மயக்கங்கள் எதுவுமே எங்களுடைய ஜீவியத்தில் வேண்டாம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட கவலைகள் இருக்கும் என்றால் லோத்தின் மனைவியை போல நாங்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அப்படினால் இப்படிப்பட்ட கவலைகளிலிருந்து விடுவித்து நாங்கள் தீவிரமாய் ஓடுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலம் ஆன அப்படினால் எங்களுடைய ஓட்டங்கள் தீவிரமாக இருக்கட்டும், வேகமாக இருக்கட்டும், அதி சீக்கிரமாக நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க இப்படிப்பட்ட கவலைகள், மயக்கங்கள், எங்கள் லௌகிகள் எங்களை பின் இழுத்து விடாதபடி அவற்றிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே இதை தீவிரமாய் ஓடும்போது இப்படிப்பட்ட நஷ்டங்களை விட்டு கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இப்படிப்பட்டதான் நல்ல ஆலோசனைகளை தந்தீர். ஆம்துமே இந்த ஆலோசனை தேவனால் வந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவற்றின்படி ஜீவிக்க எங்களோட ஓட்டங்களை தீவிரமாக நாங்கள் ஆண்டவரே ஓடக்கூடியதான முயற்சியை ஒவ்வொருவரும் எடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக எடுத்து வேண்டிக்கிறோம். ஆம்தேமே நீ சொன்னது போல பிணம் எங்கேயோ கழுகு வந்து கூடும் என்று சொன்னது போல ஆம்தேமே பிணமாகிய இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறீர். உண்மை நாங்கள் சூழ்ந்து கொள்ள கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிணமாகிய இயேசுவுடைய மரணத்தை நாங்கள் ஆண்டவரே சுவாமி நினைவு கூற கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இப்படிப்பட்டதான் நாங்கள் பிணமாகிய இயேசுவுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து எங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே ஒரு ஆயத்தம் உண்டாகட்டும். ஆண்டவர் மனுஷகுமாரன் வெளிப்பட அந்த நாளில் நாங்கள் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க இப்படிப்பட்டதான இயேசுவின் மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அப்படிப்பட்டதான ஒரு மறுபத்தின் தகுதி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இந்த பூமியில் நாங்கள் இயேசுவின் மரணத்தை யார் யார் அதிகமாக ருசிக்கிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவரே மணவாளன் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை ருசித்து அந்த அன்பை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீர் என்ற நிச்சயத்தை எங்களை தந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பரலோக ராஜ்யத்தை உம்முடைய ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் காணப்படுவோம், உம்முடைய மரணத்தை ருசிப்போம் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த பூமி நாங்கள் தீவிரமாக ஓடி முடிக்க எங்களை கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புடு கொடுக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்டதான வசனத்தின்படி வார்த்தையின்படி தேவன் கொடுத்ததான உபதேச சத்தியங்களின்படி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு எங்கள் ஓட்டம் தீவிரிக்கட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.